உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரோட ஒரு வாக்கிங் வீடியோ பார்த்தேன். தலைவன் ஒரு 3-4 பேர்த்தோட தான் அப்படியே சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காப்புல. இவருக்கு எதுக்கு ஒரு மாவட்டத்தொட்டோ அல்லது சென்னையிலேருந்து வேறு மாவட்டத்துக்கு வரும்பொழுதோ அவ்வளோ காவல்துறையை ரோட்டில் நிற்க வச்சு அவர் வர்றதுக்காண்டி அவ்வளோ மக்களையும் தடுத்து இந்த வேலை எதுக்கு? இவ்வளோ சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிற நபர்களுக்கு அவ்வளோ காவல்துறையை நிற்க வைக்க வேண்டிய தேவை என்ன? இது விளம்பரத்துக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கானுங்க. இது அவர் நடந்து போகிறதும் ஒரு விளம்பரம் தான் வச்சுக்கோங்களேன். விளம்பரத்துக்காண்டியே நார்மலாக நடந்து போகிற நபர் சாதாரணமாகவே மக்களோட மக்களாக இருக்கலாமே. அவ்வளோ காவல்துறையை வெயிலில் நிற்க வைக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு காவல்துறையுடைய அதிகாரியோடைய கஷ்டம் என்ன தெரியுமா? வெயிலில் நிற்கிறதெல்லாம் இல்லை, மேலே ஒரு தொப்பி போட்டிருப்பாங்கல்ல, அந்த தொப்பி மிகப்பெரிய ஒரு சுமை. அது நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காட்டனில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மீடியமாக ஒரு காற்று போயிட்டு வர மாதிரியான கேப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கல் மாதிரி கிடக்கும். ரெண்டாவது விஷயம், ஷூவை போட்டு நார்மலாகவே, அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வரும்போது ஏசி இருக்கும்போதே அவ்வளோ நேரம் போட்டிருக்க முடியாது. கொதிக்கிற வெயிலில் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு நிற்கங்காட்டி அவங்களுக்கு படாத பாடு. இந்த பாடெல்லாம் பட்டா தான் தெரியும். இவனுங்களை மாதிரி சொகுசாக காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு தான் தெரியாது. அது உயரதிகாரியாக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டபிள் பிசியாக கூட இருக்கட்டும், அவ்வளோ பேத்துக்குமே அந்த கஷ்டம் இருக்குது. இவ்வளோ நார்மலாக போகிற உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ காவல்துறைன்னு தான் என்னோடய கேள்வி.